ஹலோ, குட் மார்னிங் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்துக்கு எல்லாம் பார்க்கலாம். நம்ம எல்லா செடிங்களையும் கொஞ்சம் ஒரு பார்வை பார்க்கலாம். எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ரோஸ், பெங்களூர் ரோஸ் செடியெல்லாம் நல்லா தளிர் விட்டுருக்காங்க. இப்போது இதெல்லாம் அப்படி வாடின மாதிரி இருந்தாங்க, எல்லாமே தளிர்றான். ரெண்டாவது இன்னும் ஒரு 2 ரோஸ் செடி, ஒன்று ஒயிட் பட்டன் ரோஸ். எல்லாம் இது இலைகளும் உதிர்ந்துட்டாங்க. இப்போ எல்லாமே நம்ம உரங்கள் கொடுத்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம். இது ஒரு ரெட் ரோஸ், ஒரே தொட்டியில் 2 வச்சுருக்கேன். இது ஆரஞ்சு கலர் இட்லி பூச்செடி. இது களஞ்சியம் மலர். நம்மளுடைய செடியின் வளர்ச்சியெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நம்ம ஒரு 15 நாள் முன்னாடி வீடியோ போட்டிருந்தோம். அடுத்து 15 நாளைக்கு அப்புறம் இந்த வீடியோ. செம்பருத்தி செடி, இதனுடைய வளர்ச்சியும் பாருங்கள். முதல்ல சின்னதாக இருந்தது, இப்போ எந்த அளவுக்கு நல்லா பெருசாக மரம் மாதிரி ஆகிடுச்சு பாருங்கள். எவ்வளோ ஹைட்டாக இருக்காங்க. நமக்கு அள்ளி அள்ளி பூ கொடுக்குற எல்லா செடியை விட இந்த செடி தான் அதிகமான பூக்கள் கொடுத்துட்ருக்காங்க. இது ஒரு ரெட் கலர் இட்லி பூ செடி. இவங்களும் அப்படி தான் நிறைய பூ கொடுத்துட்டு தான் இருக்காங்க. எல்லா கிளையிலையும் பூக்கள் தான். ஒவ்வொரு இடங்கள்லையும் அப்படியே எவ்வளோ பெரிய பெரிய இட்லி பூ பாருங்கள். இதெல்லாம் முடக்கத்தான் செடி வச்சுருக்கேன். முடக்கத்தான் கீரை. அப்படியே அடினியம் ஒன்று, சாண்டல் கலர் அடினியம். இது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த சாண்டல் கலர் நிறையா பார்த்துருப்பேன் நிறையா வீடியோஸில். இடையில கொஞ்சம் பூக்காமல் இருக்குது. அதிலே சிட்ரல்லா செடி. இது ஒரு பிங்க் கலர் இட்லி பூச்செடி. இதில் இந்த ஒரு பூ தான் வந்திருக்காங்க. இனிமேல் நிறைய வந்துருவான்னு நினைக்கிறேன். நிறைய பக்கக்கிளை வந்தாச்சு. ரொம்ப சின்ன செடியாக இருந்தது. இப்போ பாருங்கள், அதே க்ரோ பேக்லேயே ஒயிட் கலர் செம்பருத்தி பூ. அப்படியே பொன்னாங்கண்ணி கீரை, சீமை பொன்னாங்கண்ணி. இது சாண்டல் கலர் செம்பருத்தி பூச்செடி. பூக்களோட நம்ம செடிகளுடைய வளர்ச்சியை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறேன். எப்படி இருக்காங்க பாருங்கள். இதுலேயே ஒரு ஹைப்ரிட் ரெட் கலர் செம்பருத்தி செடி. அது மொட்டுக்கள் எதுவும் இல்லை, எல்லாம் பூத்து முடிச்சிருக்காங்க. அப்படியே மருதாணி செடி. இது ஒரு வாட்டர்மெலான், மாதுளை, அரளிப்பூ, சாண்டல் கலர். செடி முருங்கை. அதிலே ஒரு கத்திரிக்காய் செடி. நல்ல வளர்ச்சியோடு இருக்காங்க. நிறைய பூக்கள் இருக்காங்க. பிஞ்சு வந்து இன்னும் ஒன்று கூட இதில் விடலை. இனிமேல் தான் ஸ்டார்ட் ஆவாங்க பிஞ்சு விடுறதுக்கு. ஆனால் பிஞ்சு இது ஒரு மாதுளை. இது பிஞ்சோடு இருக்காங்க. ஒரு 6-7 பிஞ்சு இருக்காங்க. அப்படியே ட்ராகன் ஃப்ரூட்ஸ். இதுலேயும் ஒரு ட்ராகன் ஃப்ரூட். அதுலேயே ஒரு கத்திரி நாற்று நட்டு வச்சுருக்கோம். சைனீஸ் வைலட் எல்லாம் ட்ரிம் பண்ணி விட்டுருக்கேன். இனிமேல் பூக்கள் நிறையா கொடுப்பாங்க. அப்படி பந்து மாதிரி ஆகிட்டாங்க செடி புஷியாக. இது வெள்ளரி செடி. அப்படியே கீழே இறக்கி விட்டுருக்கேன். இதுலேயே ஒரு வெள்ளரிக்காய் இருக்குது. வெள்ளரிக்காய் செடியில் வெள்ளரி பிஞ்சு வந்தாச்சு. இந்த பக்கெட்டில் வச்சுருக்கேன். சின்னதாக தான் இருக்குது இந்த பக்கெட்டு, இருந்தாலும் வச்சுருக்கேன். வெள்ளரி கொடிக்கு வந்து நமக்கு சின்ன பக்கெட்டே போதும்.
அப்போ இது ஒரு காஸ்மோஸ் செடி வச்சு ஆயிடுச்சு, ரொம்ப நாள் ஆகிடுச்சு, இன்னும் பூக்கள் கொடுக்க ஆரம்பிக்கலை. இதுவும் புஷ்ஷியாக மேலே வரைக்கும் வந்துட்டான். கீழே இருக்க செடியை இதெல்லாம் காஞ்சி போயாச்சு. இது ஒரு மஸ்மிலான் செடி. இதில் ஏற்கனவே 2 அறுவடை பண்ணியாச்சு, இன்னும் 2 இருக்காங்க. நாட்டு பொன்னாங்கண்ணி கீரை எவ்வளோ இருக்குது பாருங்கள். நம்ம 2 நாளைக்கு ஒரு தடவை பறிச்சுட்டே தான் இருக்கோம், இருந்தாலும் நல்லா கொடுத்துட்டே தான் இருக்காங்க கீரை. பசலைக்கீரை. நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டில் பசலைக்கீரை கிடையாது தான், அவங்களும் எப்படி நல்லா வளர்ச்சியோடு இருக்காங்க பாருங்கள். ஒரே டப்பில் தான் வச்சுருக்கேன் பொன்னாங்கண்ணி கீரையும் பசலைக்கீரையும். கத்திரிக்காய் இப்போ தான் அறுவடை செஞ்சுருக்கேன், இன்னும் ஒரு 3 கத்திரிக்காய் வந்திருக்காங்க மறுபடியும். பிஞ்சுகள் அப்படியே அதுலேயே ஒரு பரண்டை செடி வந்திருக்கு. ரோஸ் செடி என்ன கலர்னு எல்லாமே எனக்கு மறந்துட்டேன், பூக்கும்போது தான் எல்லா கலரும் தெரியும். ஏன்னா எல்லாமே இடையில அப்படியே காஞ்சிட்டாங்க. இப்போ தான் நம்ம உரங்கள் கொடுத்து தளிர் நல்லா விட்டுட்டு வராங்க. இது ஒரு அடினியம். இது கத்திரி நாற்று போட்டிருக்கோம், அதுலேயே கீரை கொஞ்சம் வந்துட்டுருக்காங்க. கோழி கொண்ட பூ இது எல்லா கலரும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு கலர். இது அதுலேயே லாவெண்டா மலர். இதில் ஒரு கத்திரி நாற்று. அப்படியே ரங்கூன் மல்லி, அதுலேயே பரண்டை செடி ஒன்று. மிளகாய் செடி நான் கொடை மிளகான்னு போட்டிருக்கேன், ஆனால் காய்க்கும்பொழுது தெரியும் என்ன மிளகாயின்னு. இது செம்பருத்தி செடி, ரொம்ப ஒரு அழகான கலரு, என்னன்னு தெரியல. இப்போ மொட்டுக்கள் எல்லாம் உதிர்ந்துட்டாங்க, வெறும் செடி மட்டும்தான் இருக்காங்க. அதிலே பருப்பு கீரை ரெடி ஆகிட்டாங்க. இது அடுக்கு மல்லி. அப்படியே தக்காளி செடி. இதில் நித்திய மல்லி போட்டிருக்கேன். இப்போ தான் நம்ம பதியம் போட்டு வந்துட்டுருக்காங்க. பதியம் போட்டுன்னு சொல்ல முடியாது, கிளை வச்சு வந்துட்டுருக்காங்க. அதிலே தண்டுக்கீரை. ஆடி மாதம் தண்டுக்கீரைக்கு ஃபேமஸ்ஸு. தண்டுக்கீரைக்கு ஆடி மாதத்துக்கு ரெடி ஆகிட்டாங்க. அடுத்து அப்படி இதில் ஒரு கத்திரிக்காய் செடி. இது ஒயிட் கலரில் இந்த மாதிரி வரும். நம்ம எல்லாமே பருவடை செஞ்சுட்டோம், 2 நாள் முன்னாடி தான் நிறையா பறிச்சிட்டோம். இப்போ மறுபடியும் வந்துட்டுருக்காங்க. இது பிங்க் கலர் அரளிப்பூ செடி. இது நான் கவாத் பண்ணி ஆயிடுச்சு, ஒரு 3 மாதம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பூக்களே இன்னும் கொடுக்கல. இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் உரம் வச்சு ட்ரை பண்ணணும். ஒரு வேளை தொட்டி சரியாக இல்லையா இருக்கும் அப்படின்னு தெரியல, வேர் பிடிக்கிறதுக்கு. ஏன்னா வாட்டர் கேனில் தான் வச்சுருக்கேன். நல்லா பூ கொடுத்துட்டு இருந்தாங்க, ஆனால் இப்போது 2-3 மாதமாக பூ கொடுக்கவே இல்லை. அரைக்கீரை, கருவேப்பிலை செடி, அதுலேயே மார்னிங் க்ளோரி செடி போட்டிருக்கேன். துளசி செடி, நித்திய கல்யாணி. நித்திய கல்யாணி செடி நல்லாயிருக்கு, ஆனால் பூக்கள் ரொம்ப கொடுக்கல. இதுவும் கொஞ்சம் கம்மியாக தான் கொடுக்குறாங்க. கருந்துளசி, சாமந்தி பூச்செடி. இதில் ஒரு கருவேப்பிலை செடி வச்சுருக்கேன். அப்படியே அதுலேயே நம்ம மஸ்மிலான் செடி ஒன்று இருக்குது, சங்குப்பூ ஒன்று வச்சுருக்கேன். இதில் நித்திய மல்லி கிளை வச்சு வந்துட்டுருக்கு. அதுலேயே ஒரு கத்திரிக்காய் நாற்று வச்சுருக்கேன். சாமந்தி செடி, அதுலேயே கீரை கொஞ்சம் இருக்குது. கத்திரிக்காய் செடி, இது ஒரு கத்திரிக்காய் செடி, வெள்ளை கலர் கத்திரிக்காய். நம்ம இப்போ தான் பறிச்சிருக்கோம், இன்னும் பிஞ்சு எதுவும் இல்லை.
அதிலே முளைக்கீரை. இது ஒரு குரோட்டன்ஸ் ஹைஃபினாக்குன்னு பேர். இது நல்லாயிருக்கும். இது இப்போ நான் எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி விட்டுருக்கேன். இது கிழங்கு வகையை சார்ந்தது. அப்படியே அடினியம், அலோவேரா. லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.